மூவி நீ வந்து ரிலீஸ்க்கு வந்துருச்சு. 2 இயர்ஸாக ப்ரொடக்ஷன் இருந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் டு ப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்திருக்கு. அதோடைய விஎஃப்எக்ஸ் வேலைகள் வந்து டைம் எடுத்துகிட்டு காரணமாகவும் ப்ளஸ் இண்டஸ்ட்ரியில் சில டிலேஸ் காரணமாகவும் நாங்கள் இன்னும் சீக்கிரமாக வர முடியாமல் போனதுக்கு அது பெரிய ரீசன். படம் வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஒரு ஹீரோ படத்துக்கு குறைவாக இருக்கக்கூடாதுங்கிறது எங்கள் ஆரம்பத்துலேருந்து நானும் டைரக்டரும் பேசி அதுலேருந்து உருவானது தான் இந்த படத்தின் கதை. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி த்ரிஷாவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர்லேயே எவ்வளவு ஸ்டண்ட் காட்சிகள் இருந்தாலும் சளைக்காமல் நடிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு ஹாரர் ஃபிலிம். அதே சமயத்தில் காமெடிக்கு கொஞ்சமும் என்டர்டெயின்மெண்ட் கொஞ்சமும் பஞ்சம் இல்லாத வரைக்கும் யோகி பாபு சார், சாமிநாதன் சார், கணேஷ் பிரதர் அண்ட் மதுமிதா எல்லோரும் கூட்டு சேர்ந்துருக்காங்க. இது ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் அப்படிங்கிற ஒரு ஜானருக்குள்ள தான் இது வரும் நான் நினைக்கிறேன். ஒரு ஹாரர் ஃபிலிம் ஜானரோ இல்லை ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் ஜானரோ அப்படின்னு சொல்லாமல் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னருங்கிற ஒரு விருதுவில் வரணும்னு தான் நாங்கள் ஆசைப்படுறோம். அண்ட் சிஜி வந்து ரொம்ப கேர் எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் எல்லாருக்குமே பொதுமக்களுக்கு ஜனரஞ்சகமான ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய பிளெஸிங்ஸோட ஐ திங்க் நிறைய பேசியாச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை பற்றி. ஸோ பத்திரிகையாளருக்கு நான் என்ன சொன்னாலும் அது வந்து பழைய செய்தியாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு நிறையா நம்ம பேசியிருக்கோம். ஆனால் நிச்சயமாக சில தருணங்களில் சிலருக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்குது எனக்கு. அந்த வகையில் லக்ஷ்மணுக்கு நான் முக்கியமாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னென்னா வழக்கமான புலம்பல்களாக இல்லாமல் ஒரு ஏகப்பட்ட சோதனைகளை வந்து தாண்டி தான் இந்த மோகினி வந்து இன்னைக்கு திரைக்கு வர இருக்கு. ஏன்னா நிறையா படம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த ஃபுல் படம் ஃபாரினில் ஷூட்டிங்கு, ஃபாரின் பர்மிஷன்ஸு, அப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரியில் ஏற்பட்ட சில தடங்கல்கள், 2 ஸ்ட்ரைக்கை பார்த்துட்டோம் நாங்கள் ஒரு படத்தில். படம் ரெடி ஆகிட்டு அப்புறம் வெளியில் வர்றதுக்கு உண்டான அந்த வெயிட்டிங் பீரியடு, இந்த மாதிரி நிறையா விஷயங்களை வந்து தாங்கி அதை வந்துட்டு அந்த படத்து மேலே இருக்க நம்பிக்கை எல்லளவும் குறையாமல் வந்து ரொம்ப கடினமாக காலகட்டங்கள்லையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் பண்ண லக்ஷ்மணுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அடுத்து த்ரிஷா. என்னென்ன த்ரிஷாவுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஜாலியாக வந்து அழகாக ஒரு அவங்களுக்கு இருக்க லைன் ஆஃப் ஃபிலிம்ஸில் வந்து சாங்ஸு அப்புறம் 4-5 ரொமான்டிக் சீன்ஸ் பண்ணிவிட்டு அழகாக பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். நான் இந்த கதையை சொன்னோடனே வந்து சார் இதெல்லாம் நான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நம்புங்க, நிச்சயமாக நீங்கள் பண்ண முடியும் அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த படத்தில் ரொம்ப. ஏன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தேன். என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க வந்து நான் டூப் போட்டு பண்ணாங்க, நாங்கள் டூப் இல்லாமல் நாங்களே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி. இவங்களே தான் பண்ணினாங்கிறத வேண்டிய படத்தோட எண்டில் வந்து ரோலிங் டைட்டில் வந்து இவங்க எப்படியெல்லாம் ரோப்பில் கஷ்டப்பட்டாங்க, எப்படியெல்லாம் ரியலாக பண்ணாங்க, எப்படியெல்லாம் வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு ரோலிங் டைட்டில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம் படத்தில். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்ல போனால் வந்து இட்ஸ் நாட் எட் அனதர் ஒரு ஹாரர் ஃபிலிமாக இல்லாமல் ஒரு குடும்பத்தோட ஜனரஞ்சமாக நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா மோகினின்னு போட்டு பக்கத்தில் யூன்னு போட்டிருக்கோம். என்னென்னா அந்தளவு வெகுஜன மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னராக தான் இதை வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கோம். ஏன்னா அட்வான்ஸ்டாக ஒரு ஹாரர்னு சும்மா போகிற பக்கத்தில் சொல்லிடாமல் நிறைய விஷயங்கள் வந்து ஏன்னா எந்த விதமான ஒரு ரிவெஞ்சுக்கும் நம்ம ஆள் மனசில் பதிந்த ஒரு கோபம் மட்டும்தான் காரணமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆழ் மனசில் பதிந்த கோபத்தை பற்றின ஒரு கதையை நாங்கள் இதில் எடுத்திருக்கோம். ரெண்டாவது வந்து ஹாரர் வந்து இட்ஸ் நாட் ஓன்லி பயமுறுத்துறது அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் இப்போ நான் இப்போ கூட கேட்டாங்க பெயினா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, பெயினா நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிலாம் கூட கேட்டாங்க நண்பர்கள். அது அல்ல, இது சயின்டிஃபிக்காக எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இதில் அலசியிருக்கோம். சயின்டிஃபிக்காக எப்படி எல்லாமே இட்ஸ் கம்ஸ் அண்டர் த டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன். எல்லாமே ஒரு நம்ம எல்லாமே நம்மளுடைய முன்னோர்களுடைய டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம இருந்திருக்கோம். நம்மளோட குழந்தைகளும் நம்மளோட டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் வருவாங்க.
ஸோ அந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுட்டு எப்படி இதை வந்து ஒரு ஹாரர், எப்படி இது வந்து ஒரு ஆவி, ஒரு பேய் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி சொல்கிறாங்கங்கிறத தான் வந்து இதை கொஞ்சம் சயின்டிஃபிக்கலாக அணுகியிருக்கும். ஸோ அது கொஞ்சம் டெஃபினட்டாக புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். எபிஜெனட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு தியரி, எபிஜெனட்டிக்ஸ் தியரி தான் இதோட அடிநாதமாக இந்த கதை அமையத்துக்கு உதவியாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த எபிஜெனட்டிக்ஸ் இது கதை சொல்லிட்டோம், ஆனால் இது வந்து எபிஜெனட்டிக்ஸ்னு ஒரு கேப்சல் பண்ணது வந்து அந்த டைட்டில் சொன்னது வந்து லக்ஷ்மன் தான். அதனால் வந்து அது மாதிரி எல்லாமே ஒரு எல்லா விதமான எதிர்பார்ப்புக்கும் ஈடு கொடுக்கக்கூடிய அளவில் இத்தனை நாள் காத்திருந்து வந்திருக்கோம். we need your support, ஆனஸ்டான சப்போர்ட். ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் முழுக்க முழுக்க நிறைய உழைப்பு, நிறைய வியர்வை, நிறைய தியாகம், நிறைய மெனக்கடல், நிறைய கண்ணீர், நிறைய வலிகள், நிறைய போர், அதெல்லாம் சந்திச்சு தான் இந்த படம் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் பார்வைக்கு வருது. இதில் வந்து உங்களுடைய பங்களிப்பு வந்து எங்களுடைய பங்களிப்பு மட்டும் படம் போடுவதற்கு பத்தாது. உங்களுடைய பங்களிப்பு மிக மிக அவசியம். அதனால் உங்களுடைய ஆதரவை இந்த படத்துக்கு நல்கி ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இந்த படத்தை ஆக்கி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்குனர் மாதேஷ் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் லக்ஷ்மண் அவர்களுக்கும் திரிஷா மேடத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் என்ன அரண்மனையில் எப்படி நீங்கள் ரசிச்சிங்களோ அதை மாதிரி ஒரு 2 பங்கு ரசிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அழகாக எங்களை லண்டனுக்கெலாம் அழைச்சிட்டு போய் ஃபுல்லாக ஏதோ டூர் தான் அழைச்சிட்டு போகிறான்னு நினச்சேன். அங்கேயே சீன் எடுத்துக்கிட்டே போனார். சார் எப்போ சார் எடுத்துக்கிட்டு தான்ப்பா இருக்கேன், நீ போ அப்படிம்பார். அந்த மாதிரி ரொம்ப சிறப்பாக எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு சஸ்பென்ஸும் எங்களுக்கே தெரியாது, அவர் சொல்கிறத அப்படியே செய்வோம். அத்தனை பேரும் நாங்கள் அப்படியே ஒரு ஃபேமிலியாகவே இருந்துட்டாங்க. லண்டனை விட்டு வரதே எங்களுக்கு மனசு வரல. லண்டனுக்கு அப்புறம் பேங்க் அப்படி பல நாட்டுக்கு அழைச்சிட்டு போய் எங்களுக்கு ரொம்ப சீரன் சிறப்பமாக இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய கேரக்டர் கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஆதரவு சப்போர்ட் வேணும். தேட்டரில் எல்லோரும் படம் பார்க்கணும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். குடும்பத்தோடு எல்லோரும் பார்க்கக்கூடிய நல்ல படம் இது. நன்றி, வணக்கம். இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய இயக்குனர் சார் அவர்களே, ஐயா வணக்கம். அவர் என்னன்னு சொல்கிறது தெரியல. நிஜமாக எனக்கு ஒரு நான் சின்ன வயசுலேருந்து நிறைய படத்தில் சின்ன வயசுலேருந்து பண்ணியிருக்கேன். இடையில ஒரு பெரிய கேப்பு. இப்போ வந்து எனக்கு அண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய கேரக்டர் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அதாவது நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணியிருந்தேன், எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்காதான்னு. ஸோ அண்ணா வந்து எனக்கு அற்புதமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் என்னை நடிக்கிறதுக்கு சம்மதம் பண்ணது லக்ஷ்மண் சார், தயாரிப்பாளர்கள். அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷமாக அட்டகாசமாக ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கேன். அல்டிமேட் ஹீரோயின் அப்படின்னு கூட சொல்லலாம் எங்கள் திரிஷா சிஸ்டர். அவங்களோட நடித்ததுலேயும் மிகவும் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை பேரும், அசோசியேட் டைரக்டர்லேருந்து, காஸ்டியூமர்லேருந்து, கேமராமேன்லேருந்து எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை கூற கடமைப்பட்டுக்கிறேன். மற்றும் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் வித் யுவர் பெர்மிஷன் நான் சொல்லணும். உண்மையாலுமே நான் சொல்லணும்னா, நான் சின்ன வயசுலேருந்து பண்ணியிருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு பேக்கப் எதுவும் இல்லை. உண்மையிலேயே கடவுள் காட்டின பேக்கப் வந்து உங்களை மாதிரி இருக்க என்னுடைய கூட பிறக்க சகோதரர்கள் தான். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நல்லபடியாக பெருமையாக நீங்கள் நல்லபடியாக எழுதி எங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல பேரை நீங்கள் எடுத்து தருமாறு உங்களிடம் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு உங்களுடைய பொற்பாதங்களை பணிந்து நன்றி கூறி கடமைப்பட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் எல்லாரும் இங்கே வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட்லி லக்ஷ்மண் சார் அண்ட் மாதேஷ்க்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். பிகாஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஃபில்ம். இது டெஃபினட்டாக அஃப்கோர்ஸ் ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபில்ம் அண்ட் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஜான்ரா ஹாரர். அண்ட் மோகினியில் என்னென்னா இது வரைக்கும் நம்ம சொல்லலை, பட் இப்போ தான் நம்ம ரிவீல் பண்ணியிருக்கோம். ஐம் பிளேயிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு டபுள் ரோல் பண்ணுறேன். ஸோ தெர் ஆர் 2 characters in the film, Vaishnavi and Mohini. So I think Madesh sir, whatever I wanted to say இது வரைக்கும் சொல்லிட்டாரு. ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் லாங் அவேட்டட் மோகினின்னு சொல்கிறாங்க. பட் தட் லாங் வெயிட்டில்
எவ்வளோ போராடிருக்கோம், எவ்வளோ how much of our blood and sweat has gone into the film எங்களுக்கு தான் தெரியும், because it was a very hard film to make. and அதுக்கு லக்ஷ்மண் சார் கிட்ட தான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஈவன் இந்த 2 வருஷத்துல ஒரு மினிட் கூட அவங்க அந்த கிளாஸ் ஒரு குவாலிட்டிக்கு காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. It's the first horror film that around 85 to 90% நம்ம லண்டன்ல ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக பட்ஜெட்ஸ் அண்ட் கெட்டிங் த டீம் டுகெதர் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, பட் ஆல்சோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஏன்னா திஸ் ஃபில்ம் மோகினி இஸ் ஃபர்ஸ்ட்லி அ விஷுவல் ட்ரீட். அண்ட் ஏன்னா நம்ம ஒரு வாட்டி கூட குவாலிட்டிக்கு காம்ப்ரமைஸ் பண்ணதே இல்லை. ஸோ எவ்ரி ஃப்ரேம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் வில் பி வெரி வெரி என்டர்டெய்னிங். ஏன்னா சாங்ஸ் நல்லா இருக்குது, இதில் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. தேர்ஸ் ரொமான்ஸ், ஸோ கமர்ஷியலாக படம் எல்லாம் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸும் இருக்குது. அட் த சேம் டைம் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்குது, சஸ்பென்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது. அண்ட் அவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபேமிலியாக ஷூட் பண்ணோம். ஏன்னா நார்மலி ஒரு ஃபாரின் ஷூட் இருந்தால் ஒரு குயிக்காக 1 ஷெட்யூலில் முடிச்சுட்டு வருவோம் ஹோல் ஃபில்ம். அண்ட் ஸோ இட் பிகேம் வி ஆர் வெரி கம்ஃபர்டபுள் வித் ஈச் அதர். ரொம்ப ஃபன்னாக இருந்தது, சேலஞ்சிங்காக இருந்தது. அண்ட் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளோ ஆக்ஷன் பண்ணியிருக்கேன். அப்பப்போ பண்ணியிருக்கேன் வேறு படத்தில், பட் இது த செகண்ட் ஹாஃப் எஸ்பெஷலி மோகினி கேரக்டர் இஸ் மோஸ்ட்லி அன் ஆக்ஷன் பேஸ்ட் கேரக்டர். ஏன்னா மோகினி ஒரு கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிக் பர்சனாலிட்டி, அவங்க ஹர் பாடி லாங்குவேஜ். ஸோ பிட்வீன் வைஷ்ணவி அண்ட் மோகினி நிறைய சேஞ்சஸ் பண்ணோம். மாதேஷ் சொன்னார் பாடி லாங்குவேஜில், லுக்கில். ஸோ தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் கண்டிப்பாக போய் பாருங்கள், ஃபேமிலியோட போய் பார்க்கலாம், பிகாஸ் இட்ஸ் காட் அ யூ சர்டிஃபிகேட். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக என்டர்டெயின் ஆவீங்க. அண்ட் கோ வாட்ச் த ஃபில்ம் வித் அன் ஓப்பன் மைண்ட். தேங்க்யூ. எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும், பட் டிஃப்ரெண்ட்டாக கேட்க போனால் மோகினின்னு சொல்லுவேன். ஏன்னா வைஷ்ணவி இஸ் அ நார்மல் சிம்பிள் ஆர்டினரி கேரக்டர், பட் மோகினி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாடி லாங்குவேஜ் மாற்றி அந்த லுக்கை மாற்றி. ஸோ மேபி கொஞ்சம் ஒரு எட்ஜ் இருக்கலாம் மோகினிக்கு. ஸ்கிரிப்ட் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா ஐ திங்க் நான் இது முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹாரர் படம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே, இட்ஸ் அ ஜான்ரா தட்ஸ் வெரி பாப்புலர். அண்ட் நார்மலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஹாரர் ஃபிலிம்ஸ் ரொம்ப ஒரு மினிமம் கேரண்டி ஃபிலிம்ஸாக இருக்கும், பிகாஸ் அது எப்போவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் லெவலில் இருக்கும் ஹாரர் ஃபிலிம்ஸில். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜான்ரா இது. ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருந்தால் பண்ணுவேன். ஊர்லலாம் அந்த பேய் கதை சொல்கிறப்ப மோகினி பேய் வந்து ஆண்களை அப்படியே ஒரு மாதிரி வசதிப்படுத்தி அப்புறம் தான் கொள்ளும் அப்படின்னு இந்த மாதிரி ஏதோ பண்ணுறாங்க. சுரேஷ் தூங்கி எந்திரிச்சிட்டோம் இல்லை. மோகினின்ட்டாவே அது வந்து டைட்டில் கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிடணும், ஹாரர் அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணிடணுங்கிறது தான் இதோட செயலாக இருந்தது. மற்றபடி அந்த மாதிரி வசியம் பண்ணுறது அந்த மாதிரி அதான் அந்த பழைய படம் இல்லை. முழுக்க முழுக்க இது வந்துட்டு வேற ஒரு கிளாஸு, வேற ஒரு களத்தில் நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம். அந்த மாதிரி ஒரு மோகினிங்கிறத வந்து ஒரு அடையாளப்படுத்துதல் தான் இந்த டைட்டில். அது அந்த மாதிரி வசியப்படுத்துகிற வேலையெல்லாம் அதில் இல்லை. ரசிகர்களை கட்டாயமாக வசியப்படுத்தும் மோகினி. மோகினி மட்டும் இல்லை, வைஷ்ணவி 2 பேருமே வசியப்படுத்துவார்கள். மொத்த படம். த்ரிஷாக்கு ஒரு கேள்வி. த்ரிஷா, நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில வந்து செலிபிரிட்டி அட்வொகேட்டாக இருக்கீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 11 வயசு குழந்தைய வந்து 17 பேர் பலாத்காரம் பண்ணிட்டாங்க. நீங்கள் இது வரைக்கும் கருத்து தெரிவிக்கல, அதுதான் இப்போ அதை பற்றி என்ன கருத்து தெரிவிக்க விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக நான் கமெண்ட் பண்ணியிருக்கேனே என்னோட ட்விட்டரில். ஆக்சுவலி எனக்கு இது நான் 2 days முன்னாடி தான் ஊர்லேருந்து வந்தேன். ஸோ அதை நான் ஒரு ட்வீட் பண்ணியிருக்கேன் இன் ரிகார்ட் டு யூனிசெஃப் அண்ட் அந்த மேட்டர் பற்றி. ஐ டெஃபினெட்லி கண்டெம் இட். இட்ஸ் அது ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான மேட்டர். இது மட்டும் இல்லை, எந்த ரேப் கேஸ், செக்ஷுவல் அபியூஸ் கேள்விப்படும்போது இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் பிரேக்கிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ், எஸ்பெஷலி வென் தேர் ஆர் சில்ட்ரன் இன்வால்வ்ட். அண்ட் அது கண்டிப்பாக ஐ ஸ்ட்ராங்லி கண்டெம் இட். If we stretch a bit more, இப்போ மோகினியில் வந்து it's happened. It's all dealing with that kind of problem. மோகினியில் வந்து அந்த மாதிரி ஒரு சோஷியல் காஸ் இருக்கு நிச்சயமா. நிச்சயம் மேடம், இந்த மாதிரி பேய் படங்கள் தொடர்ந்து பண்ணுறதுக்கு காரணம்
யோகி பாபு மாதிரி பயமுறுத்தக்கூடிய முகம் கூட உங்களை பார்த்து பயப்படுறது பார்த்து சந்தோஷம் தானே? அவரை பார்த்து பயப்படுவேங்கன்னு சொல்றீங்களா? அவரோட மூஞ்சி ஒரே மாதிரி தானே. அவர் பயங்கரமா பண்ணியிருக்காரு ஆக்சுவலி, அண்ட் ரொம்ப காமிக்கலா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் மோகினியில, எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இஸ் ஐ திங்க் ஹி ஸ்டோலன் த ஷோ. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு அவரு. பட் பயப்பட மாட்டேங்க அவரை பார்க்கும்போது. நாங்கள் அவரு உங்களை பார்த்து பயப்படுறாருன்னு கேட்கப்படுறேன். த்ரிஷாவை பத்தி யாரா பயப்படுவாங்களா? என்ன சுரேஷ், மனசாட்சியோட பேசுப்பா நீ, மனசாட்சியே நான் பேசுறேன் நீ. கார்த்தி கேரக்டரா வந்து பேய யார் வந்தாலும் பயப்படதானே செய்வாங்க. ஃபுல் படமும் சுவாரஸ்யம் தான். ஏன்னா முழுக்க முழுக்க வந்துட்டு, ஏன்னா டு பி வெரி வெரி ஆனஸ்ட், எனக்கு 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட எனக்கு ஹாரர் படம் நான் பண்ணதே இல்லை. இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு புது படம் பண்ணுற மாதிரியான ஒரு அந்த ஒரு அப்ரோச்சில் தான் இருந்தது. அதை தாண்டி ஹாரர் படம் வந்து ஃபாரினில் பண்ணுறது, அப்புறம் அது வந்துட்டு ஒரு கேர்ள் ஓரியன்டாக பண்ணுறது, அப்படிங்கும் போது எல்லாமே வந்து ஒரு சேலஞ்சிங்காக வந்தது. அதே சமயத்தில் வந்துட்டு கொஞ்சம் எப்பவும் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணும்போது ட்ரிஷா வச்சு பண்ணும்போது கொஞ்சம் பயம் இருக்கும். என்னென்னா ரொம்ப இப்போ ஒரு ரோப்பில் கட்டி தொங்க விடும்போது ஒரு டூப் வச்சு பண்ணிடலாம்னா இல்லை வேணாம் நானே தொங்குறேன்பாங்க. ஏங்க என்னங்க இது வம்புங்க, நாளைக்கு அட விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு என்னென்னா ஒரு உள்ளுக்குள்ள ஒரு பதப்பதப்பு இருக்கும். ஆனால் வந்து படத்தில் பார்க்கும்போது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அதோட ரியாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தோஸ் திங்ஸ் ஆர் ஆல் வெரி நியூ டு மீ. ஏன்னா ஒரு கேர்ள் வந்து இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்து ஒரு கார் சேஸ் இருக்குது, இவங்களே வந்து சேஸ் பண்ணாங்க, இவங்களே வந்து ஷி ட்ரோவ் த கார், அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவம் தான் இருந்தது. எனக்கு புதுசாக இருந்தது. பேய் சம்பவங்கள், ஆவி சம்பவங்கள்லாம் நிறைய ஓட்டுறாங்களே, எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னும் போது சோட்டானி கரை போய் பார்த்தோம். நைட்டு ஒரு 9:45 தான் அந்த கீழ்காவு பகதிங்கிற டெம்பிளில் அந்த ஒரு காளி சன்னதி இருக்குது. அங்கே தான் இந்த டூ திஸ் பூஜை எவ்ரிடே, அந்த குருதி பூஜை அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அது வரைக்கும் சும்மா இருந்த மக்கள், அங்கே அந்த ஆவியால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் ஒரு 4-5 பேர் அப்படியே கூட்டிகிட்டு வந்து இருக்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணுங்க அன்றைக்கி நாங்கள் பார்க்கும்போது அது ஒரு 15-16 வயசு பொண்ணு இருக்கும். அது மெல்லிசா இருக்குது அந்த பொண்ணு. அவங்க குருதி பூஜை ஆரம்பித்து அந்த சண்டையெல்லாம் ஆரம்பித்த உடனே அந்த பொண்ணுக்கு வந்து ஏதோ ஒரு சக்தியா, அது என்னன்னு சொல்ல முடியல. அந்த பொண்ணை வந்து ஒரு 7 திடகாத்திரமான ஆண்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த பொண்ணு அப்படி ஏஞ்சி அந்த கோயிலை சுற்றி ஓடி ஒரு ரகலை பண்ணி எங்களுக்கு பார்த்தபோது அந்த குருதி பூஜை தான் வந்து படத்துடைய பெரிய கிளைமேக்ஸுக்கான பெரிய விஷயமா இருக்குது எங்களுக்கு. அது வந்து நேரில் நாங்கள் பார்த்தோம், நானும் டைரக்டரும் பார்த்தோம். ஒரு நைட்டு நாங்கள் தெரியாத அந்த சோட்டானி கரையிலேருந்து நாங்கள் சிட்டிக்குள்ளே வரதுக்குள்ளே எங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன சொல்கிறது, அள்ளு விட்டுருச்சு. அந்த அளவுக்கு பயமாக இருந்தது. ஸோ இதுக்கான ரிசர்ச் ரொம்ப உள்ளே போய் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா எங்களுக்கு தோணுச்சு இந்த படத்தில். ஏன்னா இப்போ வந்து இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு நான் அத்தாரிட்டி கிடையாது, யாருமே கிடையாது. நோபடி நோஸ், நோபடி, யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாமே ஒரு அசம்ஷன் தான். அதற்கு என்ன ஒரு சயின்டிஃபிக்கான ஆங்கிள் என்ன, அது சயின்டிஃபிக்கா என்னன்னு சொல்றோம். ஏன்னா நம்மளை மீறி ஒரு பவர், இப்போ லக்ஷ்மண் சொன்னாரு 7 திடகாத்திரமான ஆண்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆவேசம் வந்த ஒரு பெண்ணை வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு வந்து அத்தனை பேரையும் திமிரிட்டு அந்த கும்பலுக்கு நடுவில் ஓடுறாங்க. அவங்க நமக்கெல்லாம் என்னையெல்லாம் கடந்து அவங்க பெரிய ஒரு புயல் போன மாதிரி இருந்தது. அவங்க ரொம்ப தின்னா இருக்காங்க. அவங்க போகும்போது அவ்வளோ பெரிய ஒரு வேகமான காற்று என்னை கடந்து போன மாதிரி இருந்தது. அது வந்து நம்ம என்னன்னு சொல்ல முடியும்னு சொல்ல எனக்கு தெரியல. அது ஒரு அமானுஷ்யம் தான். எனக்கு தெரியாது, ஐ நெவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப், நான் பார்த்தது கிடையாது. ஆனால் இதை சயின்ஸா அப்ரோச் பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். இது ஒரு சயின்டிஃபிக்கா நிறைய பேர் சொல்றாங்க, ஆவியோட பேசுறாங்கிறாங்க, அதோட அந்த டம்ளர் மூவ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது, நான் அதை அனுபவிச்சதும் கிடையாது. ஆனால் அது சயின்டிஃபிக்கா அனலைஸ் பண்ணி பார்த்தா என்ன வரும் அப்படின்னு, ஒரு தாத்தா மாதிரி பேரா இருக்கான்னு சொல்லுவாங்க. தாத்தா மாதிரி இப்போ தாத்தா பேர மாதிரி அந்த கனெக்ஷன் எப்படி வந்தது அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் தான் இந்த படத்துல வந்து அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கு, அந்த டிஎன்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்க போய் முடியுது. இப்போ உங்களுக்கு தாத்தா யாருன்னு தெரியும், தாத்தாவுக்கு தாத்தா யாருன்னு தெரியும், அவருக்கு அப்பா யாருன்னு தெரியாது யாருக்குமே. இப்போ நமக்கு தெரியும் ஒரு 5 தலைமுறை வரைக்கும் யாருன்னு தெரியும், அதுக்கு மேல நமக்கு யாருமே வந்து தெரியாது. அந்த மாதிரி ஹவு வி கனெக்டிங் இட் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் புதுசா இருக்கும். நீங்க கேட்ட கேள்விதான் இந்த படத்துல பதில். மேடம்
உங்களுக்கு ஏதாவது பேய் அனுபவம் இருக்குங்களா? இல்ல அன்ஃபார்ச்சுனேட்லி இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு பேய். அப்படிலாம் இல்லைங்க. ஏன் இப்போ 96 பண்ணிட்டு இருக்கேன், அது ஹீரோயின் ஓரியன்டட் இல்லையே. அண்ட் சதுரங்க வேட்டை கூட ஹீரோயின் ஓரியன்டட் இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு ஸ்கிரிப்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் அது ஹீரோயின் ஓரியன்டடாக இருந்தால் பண்ணுவேன்.